வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு சூப்பர் டூப்பர் ட்விஸ்ட். ஆல்மோஸ்ட் டில் 2:30 வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து ஒன்றும் பெருசாக நடக்கல. ஒரு 28 பாயிண்ட்ஸ் அது மாதிரி தான் இருந்துச்சு. ஆல் ஆஃப் எ சடன் மத்தியானத்துக்கு மேலே வந்து 98ல் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது 95 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் இன்னைக்கு. அண்ட் க்ளோஸ் ஆன லெவல் வந்து 19,089 19,900 நீங்கள் வச்சிங்களேன். ஸோ 116 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்விங். இது வந்து ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் ஸ்விங் ஆச்சு. நான் வந்து ஃபியூச்சர்ஸ் நான் சொல்கிறேன். அண்ட் நிஃப்டி ஸ்பாட் வந்து 126 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்விங் ஆகிருக்கு. ஸ்விங்கில் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, விச் இஸ் வெரி குட். அண்ட் க்ளோஸ் ஆன லெவல் பாசிட்டிவாக வந்து ப்ரீமியமில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி வந்து 63 பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டி வந்து 125 பாயிண்ட்ஸும். நான் வந்து ஏற்கனவே வந்து சொல்லிட்டு இருந்தேன், சம்திங் இஸ் வெரி பாசிட்டிவ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் 20,485 கண்ணுக்கு தெரியுதுன்றது, அது வருமா வராதான்றது we have to wait and see. மோஸ்ட் லைக்லி இது வந்து மண்டே அன்னைக்கு ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு வந்து தெரியும், எலெக்ஷன் முடிய போகுது. இந்த 5 ஸ்டேட் எலெக்ஷன், அந்த 5 ஸ்டேட் எலெக்ஷனுக்கான ஒரு சின்ன ட்ரைலர் தான் வந்து இன்னைக்கு. அதானி நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மோஸ்டா தூக்குனது வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வந்து அதானி. கான்ட்ரிபியூஷன் அவங்க பண்ணல நிஃப்டிக்கு, பட் நிஃப்டியை வந்து தூண்டுதுனதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து அதானி. இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து செபி வந்து ப்ரோப் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கு, தேவையில்லாத நீங்க வந்து தலையிடாதீங்க, டைம் பிடிக்குதுன்னா பிடிக்கட்டும்ன்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்து சுப்ரீம் கோர்ட் வந்து தேவையில்லாத இந்த ஏன்னா இது வந்து போன மாசமே சப்மிட் பண்ணிருக்கணும், இன்னும் நடந்துட்டு இருக்குன்னா they are doing their job, allow them to do their jobன்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால இன்னைக்கு அதானி குரூப்ஸ் அத்தனையுமே வந்து தூக்கிட்டு போச்சு. இன்னைக்கு அதானி என்டர்பிரைசஸ் க்ளோஸ் டு அபவுட் 9% அப்பு, அதானி போர்ட் வந்து 5.5% அப்பு. இதுதான் வந்து இனிஷியலாக வந்து மார்க்கெட்டை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அண்ட் போக 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 மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணிச்சு. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், நான் வந்து ரொம்ப நாளாவே நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு, இந்த கரெக்ஷன்ல வந்து ரிவர்சல் ஆகும். அண்ட் பேங்க் நிஃப்டியை வந்து ஃபர்ஸ்ட் தூக்கி நிப்பாட்டுறது வந்து இட் வில் பி பப்ளிக் செக்டர் பேங்க்ன்றது நான் சொல்லியிருந்தேன். ஆஸ் ஏர்லி அஸ் இந்த சாட்டர்டே இன்னைக்கு எங்களோட ஜோஹோ மீட்டிங் இருந்துச்சு. ஒரு ஆல்மோஸ்ட் அபவுட் 140 பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் வந்து நான் அந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை பற்றி நிறைய இன்சிஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் க்ளோஸ் அபவுட் 3.8% ப்ளஸோட வந்து மேலே தூக்கி இருக்கு. ரேலி எடுத்துக்கிட்டோம்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க், பந்தன் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஃபெடரல் பேங்க், கனரா பேங்க், ஐடிஎஃப்சி, இவங்க தான் எல்லாமே வந்து பப்ளிக் செக்டர் பேங்க். அஃப்கோர்ஸ் ஃபெடரல் பேங்க் வந்து பப்ளிக் செக்டர் கிடையாது, ஏயு பேங்க்கும் பப்ளிக் பேங்க் கிடையாது. பட் மெஜாரிட்டி நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். அதே மாதிரி நீங்க கேபிட்டல் குட்ஸ்ல எடுத்துக்கிட்டாலும் பிஹெச்இஎல் நம்ம ஏற்கனவே பேசின விஷயம் தான். அடுத்தது வந்து ஹெச்ஏஎல், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், இவங்க எல்லாருமே வந்து அகெயின் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ். பெல்லு வந்து பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், இவங்க எல்லாமே வந்து செம்ம பாசிட்டிவா இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து மெயினா வந்து இப்போதைக்கு தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி. இன்னைக்கு வந்து ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்னால அதானி குரூப்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் அபவுட் 7 to 8%, இன்ஃபேக்ட் சில இது வந்து 20% கூட அப் ஆயிருக்கு. கடைசி எலெக்ஷன் வந்து தெலுங்கானால நடக்குது, 30th அன்னைக்கு நடக்குது. ஸோ 30th அன்னைக்கு நைட் வந்து நம்ம ஒப்பீனியன் போல் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தட் மீன்ஸ் 30th அன்னைக்கு எக்ஸ்பைரி இருக்கு. மந்த்லி எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி, அஃப்கோர்ஸ் இட்ஸ் இன்க்ளூடட், மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ அந்த ஆட்டம் எப்படி இருக்குன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று. ரெண்டாவது, 1ஆம் தேதி ஃப்ரைடே நியூ கான்ட்ராக்ட். ஸோ அன்னைக்கு வந்து ஒப்பீனியன் போல், ப்ரீவியஸ் டே வர ஒப்பீனியன் போல் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றது நம்ம பார்க்க வேண்டியது. நம்ம கொடுத்துருக்கிற டேட் மோஸ்ட் லைக்லி 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதிக்குள்ளன்றது நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ மோர் லைக் ஆன் 4ஆம் தேதி இன்னைக்கு 20,485. ஸோ லெட் சி மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்றது. இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில ராஜஸ்தான்ல மோஸ்ட் லைக்லி பிஜேபி வரலாம்ன்றது ஒரு பேச்சு அடிப்படுது. மத்திய பிரதேஷ் வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சப்போஸ் ஒப்பீனியன் போல்ல மத்திய பிரதேஷ் இஸ் ஆல்சோ லைக்லி டுன்றது மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டா 1ஆம் தேதி இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். அகெயின் சாட்டர்டே இன்னைக்கு விட்டுருங்க, 3ஆம் தேதி மார்னிங்ல வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ப்ராப்ளி பை மத்தியானம் ஒரு 12:30 மணி 2 மணிக்குள்ள வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ மண்டே அன்னைக்கு ஒரு கிளியர் கட் மார்க்கெட் டைரக்ஷன்ஸ் இருக்கும். ஞாபகம் வச்சுங்க, இது வந்து ஆன்டிசிபேட்டட் லைன்ல போச்சுன்னு சொன்னால்
மார்க்கெட் ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டு அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மனசுல வச்சுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அக்யூமுலேட் பண்ணலாமான்றது யோசிச்சு பண்ணுங்க. வெயிட் பண்ணி பண்றது வந்து புத்திசாலித்தனமா இருக்கும். ரொம்ப பெரிய ரன் அப் ஆயிடுச்சுன்னு சொன்னால் வெயிட் பண்ணுங்க. அது வந்து ஒரு புல் பேக் கொடுக்கும். அந்த புல் பேக்ல வந்து நீங்க வாங்குறது வந்து புத்திசாலித்தனமா இருக்கும். இது ஒண்ணு. இன்னைக்கு ஆசச் வந்து மார்க்கெட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் ஷார்ட் கவரிங் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அதானி என்டர்பிரைஸ் ஆகட்டும், ஹிந்துஸ்தான் பெட்ரோ ஆகட்டும், ஹிந்து காப்பர் ஆகட்டும். ஹிந்து காப்பர் நம்ம ஏற்கனவே வந்து வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு. இவங்க எல்லாருமே வந்து ஆல் ஆஃப் எ சடன் வந்து தூக்குனனால மார்க்கெட் வந்து மோர் ஆஃப் ஷார்ட் கவரிங்ல தான் ஓடிட்டு இருந்துச்சு. எஸ், அதானி குரூப் எல்லாமே வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, ரியல் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, ஒரு பிக் வால்யூமோட வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இட் வாஸ் அ பியூர் ஷார்ட் கவரிங். ஷார்ட் கவரிங் முடிச்சு அதுக்கப்புறமா வந்து பிரேக் அவுட் வந்து சஸ்டெயின் ஆயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி நீங்க பாருங்க அண்ட் ஸ்டார்ட் அக்யூமுலேட்டிங் நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாமே. அண்ட் டெஃபினட்டா வந்து இயர் எண்ட் சாந்தா குரூஸ் ரேலி வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பிஃபோர் பட்ஜெட் நம்ம இன்னைக்கு இந்த விஷயத்த விட்டுருங்க. 3rd டிசம்பருக்கான ரிசல்ட்ஸை வந்து விட்டுருங்க. அது வந்து முடிஞ்சு போன சமாச்சாரம். 2 நாள்ல வந்து ஒன்றும் நம்ம பெருசா சாதிக்க போறது கிடையாது. அது ஓரத்துல ஒதுக்கி வச்சுட்டு சாந்தா குரூஸ் ரேலி இருக்கு டிசம்பர் மாசத்துல. பிப்ரவரி மாசத்துல வந்து நம்ம பட்ஜெட் இருக்கு, மினி பட்ஜெட். ஸோ அந்த மினி பட்ஜெட்கான ரேலி இருக்கும், ப்ரீ எலெக்ஷன் ரேலி இருக்கும். இது மூணுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பட் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸோட பார்ட்டிசிபேட் பண்றது வந்து புத்திசாலித்தனமா இருக்கும். செக்டர் வைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இன்னைக்கு வந்து ஃபார்மா செக்டர் மட்டும்தான் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. மீதி எல்லா செக்டாருமே வந்து ஓரளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ப்ராபப்ளி கெமிக்கல் செக்டார்ல 50-50 அப்படிதான் இருந்துச்சு. ஆட்டோ செக்டார்ஸ் எல்லாமே வந்து நல்லா ரேலி ஆகும். இன்ஃபேக்ட் இந்த சாட்டர்டே நம்மளோட ஜோஹோ மீட்டிங்ல வந்து ஆட்டோ செக்டரை பத்தி இன்டெப்த் நான் வந்து ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணியிருந்தேன். மேஜர் ஆட்டோ ஸ்டாக்ஸ், அது வந்து ஹீரோ ஆகட்டும், இல்லை மாருதி ஆகட்டும், டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, இது எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி ஒன்னொன்னுக்கும் எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்றோன்ற டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். அதுல டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல டார்கெட் கொடுத்துருந்தோம். க்ளோஸ் டு அபவுட் 50%க்கு மேல டார்கெட் கொடுத்துருந்தோம் ஒரு 6 months பீரியட்ல. ஸோ அதுலயே இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பர்சன்டேஜ் க்ளோஸ் டு அபவுட் 4% ரேலி ஆயிருக்கு. மெயின் ரீசன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1st இருந்து மாருதி ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து அவங்களோட காஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க எல்லா வெஹிக்கிள்ஸ்க்கும். ஸோ லீடர் வந்து வரும்போதும் மற்றவங்க எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்த விஷயத்துல, இந்த காஸ்ட் ஏத்துற விஷயத்துல வந்து மேஜரா பெனிஃபிட் ஆகுறது வந்து டாடா மோட்டார்ஸா இருக்கும். ஸ்டில் யூ ஹாவ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னும் வந்து ஒரு க்ளோஸ் டு அபவுட் 200 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைட் மூவ்ல இருக்கு. நீங்க பை பண்ணணும்னு நினைச்சா பை பண்ணலாம். ஆப்ஷன் டீடைல்ஸ் பத்தி நம்ம பார்த்துக்கலாம். நிஃப்டில வந்து ஹையஸ்ட் கால் ஆப்ஷன் வந்து அரௌண்ட் 20,000ல வந்து ரைட் ஆயிருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 2,13,000 கால் வந்து ரைட் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்தபடியா ஃப்ரெஷ் நிறைய, அதாவது அதிகபட்சம் கால் ரைட் பட்டது இன்னைக்கு அதுல எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 20,200 லெவல்ல வந்து அதிகமா வந்து கால் ரைட் ஆயிருக்கு. க்ளோஸ் டு அபவுட் ஓவராலா வந்து க்ளோஸ் டு அபவுட் 1.69 lakh கால்ஸ் வந்து ரைட் ஆயிருக்கு. அதுல 50,000 கால்ஸ் வந்து இன்னைக்கு மட்டுமே வந்து ரைட் ஆயிருக்கு. புட்டை பொறுத்த வரைக்கும் 19,800 லெவல்ல ஹையஸ்ட் புட் ரைட் ஆயிருக்கு. 3 lakh புட்ஸ் வந்து ரைட் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் பயங்கர கான்பிடென்ட்டா வந்து இந்த லெவலை வந்து சஸ்டெயின் பண்ணுன்றது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 44,000 லெவல்ல வந்து ஹையஸ்ட் காலும் அண்ட் 43,800 லெவல்ல வந்து ஹையஸ்ட் புட்டும் வந்து ரைட் ஆயிருக்கு. நேத்து கோல்டு தார்மாரா வந்து க்ளோஸ் அபவுட் $15 ஏறி இந்தியன் ஹோல்சேல் மார்க்கெட் ஜிஎஸ்டி ரேட் வந்து க்ளோஸ் அபவுட் 6,400 rupees per gram. நான் சொல்றது வந்து 24 கேரட் ஜிஎஸ்டி ரேட்டோட சொல்ற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் அபவுட் 78,000 rupees per kg லெவல்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் 83.35 83.40 அந்த லெவல்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னமும் அந்த வீக்னஸ் வந்து காட்டல, அந்த லெவல்ல வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த 2 நாள்ல எப்படி பேன் அவுட் ஆகுதுன்றது. மண்டே அன்னைக்கு உங்களுக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப கிளியர் கட்டா இருக்கும். நாளைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு ட்ரேட் பண்ணலான்றது. தேர்ஸ்டே அன்னைக்கு எக்ஸ்பைரி பிளஸ் மார்க்கெட்ல வந்து நிறைய நியூஸஸ் இருக்கு.
ஸோ இந்த நியூஸை வந்து எப்படி வந்து வாலட்டாலிட்டி மார்க்கெட் வந்து காட்டுதுன்றது நம்ம பார்க்கலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.